என்னன்னா அண்ணன் ஊருக்கு போறாரு. எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா லைட்டா கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ணன் வந்து ஹனிமூன் கிளம்பிட்டா மனசிலாயி இவங்க இருந்தாலும் எங்க அக்கா கிட்ட போயிட்டு எங்க அக்காவோட மனநிலை என்னன்னு கேட்போம். அக்கா இன்னும் எங்க அக்கா ஒரு டைம் கூட ஹனிமூன் போகல. ஆனா எங்க அண்ணன் 3 டைம் போயிட்டு வந்துட்டாரு. என்ன கொடுமை சரவணன். இது பண்ணுங்க. சோலி முடிச்சு கத்தாத என்னன்னா அண்ணன் ஊருக்கு போறாரு. எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா லைட்டா கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி இருக்குது. ஆனா எங்களுக்கு அது ஹாப்பியா தான் இருக்கு. டான்ஸ் அடிக்குமா? ஏன்னா அண்ணன் வந்து ஹனிமூன் போறாரு. எங்க அக்கா கூட இல்ல, வேற ஒரு அக்கா கூட. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது எந்த அக்கா தெரியுமா? சீரியல் அக்கா. ஆமா, எங்க அக்கா கூட ஒரு டைம் கூட அண்ணன் ஹனிமூன் போல. அந்த அக்கா கூட ஒரு 3 டைம் போயிட்டு வந்துட்டாரு. அதனால இப்ப போயிட்டு அக்காவோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் அண்ணன் என்ன பண்றாரு உங்கள்கிட்ட காட்டுறவாங்க. அண்ணன் டெடிகேஷனா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதை ஃபுல்லா பார்க்கலாம். அண்ணன் பார்க்கலாம் வாங்க. அண்ணே அண்ணா எங்க கிளம்பிட்டீங்க? எங்க கிளம்பிடலாம்? அண்ணன் வந்து அண்ணன் ஹனிமூன் கிளம்பிட்டா மனசிலாயி. அண்ணன் எனக்கு தெரியும். ஹனிமூன் சீக்வன்ஸ் கிளம்பி இருக்கேன்டா. அய்யனார்ல வர்ற ஹனிமூன் சீக்வன்ஸ் நீ நினைக்கிற மாதிரி அண்ணன் எது பண்ணாலும் நேச்சுரலா தான் பண்ணுவாரு. கொஞ்ச நேரம் சும்மா பேர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காடா உட்காந்து. அப்படிலாம் கிடையாது. நம்ம எது பண்ணாலும் கரெக்டா பண்ணணும், அது நேச்சுரலா பண்ணணும். அது நம்ம வந்து நம்ம வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனாலதான் நம்ம டைரக்டர் அங்க லைவ் ஆகணும் தான் கேட்பாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. பார்த்து பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. மொத்தமா முடிச்சு விட்டுறாது. அங்க ஒரு உட்கார்ந்து இருக்கா போட்டு உங்களை பார்க்க அங்கதான் வரணுமா, திருப்பி வரணுமா கூடாதுன்றது. இவங்க இருந்தாலும் எங்க அக்கா கிட்ட போயிட்டு எங்க அக்காவோட மனநிலை என்னன்னு கேட்போம். அக்கா ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணன் ஊருக்கு போறதுனால. அக்கா அப்படி பார்க்கவே முடியலப்பா. அக்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கக்கா. நீங்க அண்ணன் ஊருக்கு போறது நினைச்சா வருத்தமா நீ பேசினதுதான் அப்படி பேசிட்டு இருந்தியா? அக்கா வருத்தமா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அண்ணன் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டா அண்ணன் சந்தோஷமா போவாரு. குடும்பம் பிரியறதுக்கே இவன் தான் காரணம்டா. எனக்கு இவனை கொன்னுடலாமா? புரியல. அண்ணன் வந்து ஆல்ரெடி சீன்ல வந்து ஹனிமூன் வைங்க கேட்டு வாங்கிட்டு போறாரு. இதுக்கு நான் காரணமா? அக்கா நானும் உங்களை மாதிரி உட்காந்து டிவில தான்க்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எங்க அக்கா ஒரு டைம் கூட ஹனிமூன் போகல. ஆனா எங்க அண்ணன் 3 டைம் போயிட்டு வந்துட்டாரு. என்ன கொடுமை சரவணன். போய்கிட்டே இருக்கான்டா. ஏலகிரி போறான், அந்தமான் போறான், கொடைக்கானல் போறான், இன்னும் எங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான். இப்ப வரைக்கும் என்ன இந்த வீட்டுல விட்டு நாங்க எல்லாமே சீக்வன்ஸ்க்காக போறது. அய்யனார்ல பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்காக, அவங்க என்டர்டெயின் பண்ணனும்ன்றதுக்காக போறது. இதெல்லாம் உன்னோட எந்தசியாசம் நல்லா பண்றீங்கடா. இது எனக்காகவா? எனக்காக பண்ற மாதிரி தெரியலையே. மொத்தம் முடிச்சுடுற மாதிரி பண்ற மாதிரி இருக்கேன். நடிக்காத. இது வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாரும் பண்றதுதான். எது இந்த மாதிரி நடிக்கிறது, அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல போய் நடிக்கிறது எல்லாமே எல்லாமே பொதுவா பண்றதுதான். ஓ அப்படியா விஷயம்? அக்கா சொல்லுங்கக்கா, இந்த 3 நாள் என்னென்ன பண்ண போறீங்க? 3 நாள் 30 படம் பார்க்க போறோம். 3 நாள் கொடைக்கானல் ட்ரிப் போறான். நான் இந்த வீட்டை விட்டு இன்னும் நகல. இந்த வீடு விட்டா செட்டு, அவ்வளவுதான். அது பாக்காதடா. நான் எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட எந்தசியாசம், நீ உன்னோட பேக்கிங் எல்லாம் பார்த்தா 3 நாள்ல வர்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி டைம் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டா பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு வேற ஒண்ணும். அர்ஜென்ட்டாவே 60 எடுத்து வச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ரிட்டர்ன் வர மாட்டாரு. அது நீங்க நடந்துக்கிறது. ஒரு மினி ஜவுளி கடையே இருக்கு. தெரிஞ்சு கண்டிப்பா 3 நாள் வர மாட்டேன். இப்போ நான் ஊருக்கு கிளம்பினேன் தெரியுமா? ஒரு 3 நாள் தான் போனேன் ஆக்சுவலா. அதுக்கு வந்து என்னென்ன டிராமா பண்ணா வீட்டுல, நீ போற அப்படி இப்படின்னு. இப்போ வரைக்கும் நிம்மதியான ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கூட எங்க அம்மாவை போய் பார்க்க விட மாட்டான். கேட்டா எனக்கு போர் அடிக்கும், எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும், சாப்பாடு வேணும் இப்படின்னு சொல்லி என்ன பேசி உட்கார வச்சிருவான். என்ன வீட்டுல உட்கார வச்சுட்டு இவன் ஊரா போயிருவான். அக்கா அது கல்யாணம் ஆன புதுசு இல்ல. இப்ப அப்படி ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப அண்ணன் ஊருக்கு போயே ஆகணும் நிக்கிறாரு. ஏன்னா நீ சூஸ் பண்ணதா, டைரக்டர் சூஸ் பண்ணதா? எல்லாமே என்னை கேட்டுதான் எடுக்கிறாங்களா? அப்ப கல்யாணம் வந்து நான் தான் எனக்கு வேணும் கல்யாணம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் ரிசப்ஷன் கொடுங்கன்னு கேட்டேனா? உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் எல்லாமே கொடுப்பாங்க. அது சீக்வன்ஸ், மேரேஜ் சீக்வன்ஸ்னு வருதுன்னா இது எல்லாமே 19 எல்லாரும் பண்றதுதான். மேரேஜ் சீக்வன்ஸ்னால ரிசப்ஷன் முடிஞ்சா
அண்ணன் டேய். உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அண்ணன் கேட்டாரு குளிர் பிரதேசமா போலான்னு கேட்டாரு. சரி ஓகே பக்கத்துல கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் எங்கடா கேட்டேன். சொல்லுவோம் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்கு நேயர்களே. நாங்களும் அனிமன் போவோம். என்ன போறோங்க நம்ம. நல்லா இருப்பீங்க. நீங்களும் எங்கேயாவது முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க. அவனுக்கு தானே முடிச்சா நீங்களும் கொடைக்கானல் போயிட்டு வாங்கடா. என்ன போ இது வந்து நமக்கு எதுக்கு அக்கா சொல்றாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாலேயே இன்னொரு பஸ் டிக்கெட் போட்டு நம்ம போறோம். சேனலையே கதற விடுறோம். அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் டெலிகாஸ்ட் ஆகல அக்கா வந்து நீலாம்பரி மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. பழைய பண்ணி அதே இப்படி உட்காந்து அண்ணன் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கே வர மாட்டாரு. ஷூட்டிங் முடிஞ்சு எப்ப வருவீங்க எப்ப வர்றீங்க? அவ்வளவுதான். வீட்டு பக்கமே வர மாட்டான். ஓடிடுவான் தெரிஞ்சு. எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? என்ன தக்ஷா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா 3 நாள் கிடையாது. இது ஏதோ வீட்டே காலி பண்ண போறோம். பார்த்தல எவ்வளவு தூக்கிட்டு போறான்னு. இவ்வளவு கடுப்பா இருக்கும். எங்க போனாலும் இப்படிதான்டா மூட்டை முடியா தூக்கிட்டு போவான். வாங்க. யார் நீல கார் ஓட்டுறீங்க? ஆமா தக்ஷா நம்ம பைக்ல போறோம்டா. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. வந்தா வா, வரலன்னா போயிட்டே இருடா. லைட்டா பேசிக்கிட்டுலாம் மாறுது. அண்ணன் மேல ஓட தெரியுமா வண்டி? டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வராதீங்க. வாங்கடா. அக்கா நல்லா ஓட்டுவாங்க. அக்காவோட ஊருக்கு கேளுங்க. அக்கா எல்லாரும் ரெடி. அண்ணன் மட்டும் காணோம். ஆமா எதுக்குமா இவ்ளோ பேக் எடுத்து வச்சிருக்கு? இவ்ளோ Dress பேக் ரெண்டும் அவ்ளோ வெயிட்டா இருக்கு. அண்ணே இதுதான் கன்னியூட்டி Dress அப்புறம் அங்க போடுற Dress டச்சர் பேக் 3 பேக் தான். அண்ணே 3 பேக் மூட்டை மாதிரி இருக்கு. இது பண்ணுங்க. நீ வீட்டுக்கு வருவல அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு. அதாவது எங்கயாவது யாராவது ஹனிமூனுக்கு ஹஸ்பண்ட் அனுப்புறதுக்கு கொண்டு வந்து கார்ல டிராப் பண்ற பொண்டாட்டியை பாத்துருக்கீங்களா? திரும்ப சொல்லிருக்கேன். ஹனிமூன் இல்ல ஹனிமூன் சீக்வென்ஸ் அப்படி சொல்லணும். ஹனிமூன் என்ன தப்பா நினைக்க போறேன். பாத்துக்கங்க. ஐயனா அர்த்தம் இல்ல ஹனிமூன் சீக்வென்ஸ் போறேன். அவ்வளவுதான். கடைசியோட இப்ப கடைசியில பிங்கோட இருந்துக்கிறேன். டேய் தம்பி நீங்க 2 பேரும் பாத்துப்பீங்களாடா? அக்கா எதுக்கு நீங்க பேசுறது நான் சொல்லணும். இது வரைக்கும் என்னைக்கு அப்படி நடந்து நீ பண்ணிருக்கன்னு சொல்லு. எங்க காலியே போயிருது. சரிப்பா அண்ணா போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா அக்காவை பாத்துக்குவாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா பண்ணி கொடுங்க. நீங்க போய் வந்து போடக்கூடாதுண்ணே. ஐயோ கண்டிப்பா வருத்தப்படுவேன். நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். எனக்கு புரியுது. உன் கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது. ஏன்னா எப்படி நம்மள விட்டு போக முடியுமா? நம்மளோட வேலை டைம்க்கு வரலன்னா சிலபஸ் எடுத்துருவாங்க. அக்காக்கு இப்ப பஸ் எடுக்கணும். ஒண்ணும் இல்லாம 20ல போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் 20ல போறாங்க. இருக்கிற 200 மீட்டருக்கு வீட்டுல இருந்து கோயம்பேடு 200 மீட்டர் 20ல போயிட்டு இருக்கீங்க நீங்க. அது முன்னாடி வண்டியே இல்ல. பஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஏத்திட்டானுங்க. ஆமா எலுமிச்சம்பழம் ஏத்தி நிக்கிறானுங்க. சொல்லுப்பா. 20ல போறாங்க. இப்ப யாரு மிதிக்க போறா? அக்கா தான் இவன் தான் அப்புறம் வேணா வந்தது லேட். முன்னாடி வண்டியே இல்ல. முன்னாடி ஃப்ரீயா இருக்குது. இவளுக்கு நான் போறது பிடிக்கல. நீ போறது எனக்கு பிரச்சனையே இல்ல. பஸ் மிஸ் பண்ணணும். நீ பஸ் மிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நீ கை காசை போட்டு போகணும். அப்பதான் உனக்கு இது நீ பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியும். நான் என்ன பண்ணேன்? கரெக்டா கிளம்பணும். ஷார்ப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பணும். கிளம்புற வரைக்கும் நோண்டிட்டே இருக்க கூடாது. இவருக்கு இதான் வேலை. ஒரு நாளைக்கு இதை எடுத்து அந்த அப்படியே நான் கிளம்புறேன். டிரைவர் செவில்ல நீ. என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? பை போயிட்டு வா. பை அண்ணே பாத்து போங்கண்ணே பத்திரம்ண்ணே. அண்ணே லாஸ்டா விஜய் ஸ்டைல்ல. பை டேய் என்ன டைம் ஆயிடுச்சு. பஸ் காரங்க விஜய் ஸ்டைல்ல செஞ்சு விட்டுறாங்க. பை பாத்து போங்க பத்திரம். A few minutes later. அக்கா அவ்வளவுதான். அரவிந்த் ஊருக்கு அனுப்பிட்டு வந்துட்டேன். ஊருக்கு அனுப்பல சந்தோஷமா அனுப்பியிருக்கேன்னு சொல்லணும். ஹாப்பியா சொல்லுங்க. ஆமா ஏன்னா அண்ணன் சந்தோஷம் தான் அக்கா சந்தோஷம். 3 நாள் நான் தனியா இருக்கணும் தெரியுமா? எவ்வளவு மண்டக்காயின்னு எனக்கு தான் தெரியும். இங்கோதான் எனக்கு இவன் போன் கூட பேச மாட்டான். ஒரு 2 நிமிஷம் போன் கூட அட்டன் பண்ணி வை ஷார்ட்ல இருக்கேன்றுவான். ஐயோ இருக்கும். பாருங்க போயிலே நீ ஃபுல்லா கால் பண்ணிட்டே இருக்க போறாரு உங்களுக்கு. வெறும் வீடா இருக்கும். தனியா சமைச்சு சாப்பிடணும், தனியா தூங்கணும். எப்படி இருக்கும் தெரியுமா? பிங்கோ நீ இருந்துமே வெறும் வீடுன்றாங்க. 3 நாள் ஒழுங்கா 3 நாளைக்கு 2 பேரும் தயவுசெய்து நல்லா பாத்துக்கோங்க. அரவிந்த் இல்லன்ற மிஸ்ஸிங் ஃபீலே எனக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு பாத்துக்கணும். என்ன ஒண்ணு இல்ல டிவில ஐநாதனை போட்டுட்டு போயிடும். அண்ணன் உன்னால பேசிக்கிட்டே இருப்பாரு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
ஒரு வழியா அக்கா வந்து சந்தோஷப்படுறதை நீங்க இதுல பாத்துக்கலாம். அக்கா இப்போ ஃபுல் ஹாப்பியில் இருக்காங்க. ஆமா, ஏன்னா அண்ணனோட சந்தோஷம் தான் அக்காவோட சந்தோஷம். அண்ணன் சந்தோஷமா ஸ்லீப்பர் பஸ்ல கரெக்டா போயிட்டு இருக்காரு. என்ன பஸ்ஸோட ஃபுட்டேஜ் எடுக்க முடியல, ஏன்னா பஸ்ஸுக்கார எலுமிச்சம்பழம் ஏற்றி மூவிங்ல தான் போய் ஏறணும். நாங்க ஜஸ்ட் மிஸ், நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இல்லைன்னா இல்லைங்கக்கா, இப்ப என்னன்னா இல்ல இவங்க போய் சேர்க்கல, இவங்க பஸ் மிஸ் ஆகுதுன்னு தான் நினைச்சாங்க. இப்ப எங்க புண்ணியத்துல அண்ணன் போயிட்டாரு. இப்ப என்னன்னா ஹனிமூன் சீனுன்னு சொன்னாங்க. ஹனிமூன் சீனா அவங்களோட சரி ஓகே அண்ணன் போறாரு, தனித்தனி பஸ்ஸாச்சும் போடலாம், ஒரே பஸ் போட்டு விட்டாங்க. அங்க போட்டு குப்பி நெஞ்சு கொஞ்சம் அடிச்சு இவங்க எங்க வராங்க, இவங்க ஹனிமூன் தான் புடக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மகிட்டே ஒரு சேனல் இருக்கு. ஐயோ சாமி, என்னங்க அண்ணன் பேசுனீங்களா? உங்களுக்கு துணையா பிங்கோ இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அண்ணனுக்கு துணையா நாங்க இருக்கோம், உங்களுக்கு துணையா சரி பரவாயில்ல, ஓகே போயிட்டு வரட்டும். இப்ப இதுக்கே வந்து நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணோம்னா நாளைக்கு படம்லாம் பண்றான்னா ஒரு 10-15 நாள் வெளியூர்ல ஷெட்யூல்லாம் போயிட்டு தான் வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால பரவாயில்ல, பிரச்சனை 3 நாள் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறேன் வீட்டுல. அப்படி சொல்றாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏய் என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற, ஏய் என்ன பண்ணுவாங்க இங்க வந்து என்னமோ பண்றேன். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான். இப்ப நடுவுல இப்பதான் பஸ் ஏற்றிட்டேன், பஸ் ஏறிட்டியா, ஏமா நீ தானமா ஏற்றி விட்ட, கேட்பேன் கேட்டதுக்கு போச்சு ஏன் கோவப்படுற நீ. பஸ் எங்க கிராஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க, ட்ராக் பண்ணிருக்காங்க பஸ் எங்க போகுதுன்னு. கரெக்டா சொல்றானா எங்க POI இத சொன்ன எல்லாமே POI தான். இப்ப போன் பண்ணி கேட்டாங்க, இது வந்து அண்ணன் கேட்டா அண்ணன் கரெக்டா சொல்லுவாரு. ஆமா இப்ப அவதான் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு. எல்லாரும் அதாங்க பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க. நாங்கடா பண்ண, அவன் தானடா கால் பண்ணா, லூசு பையல நீ உண்மையை சொல்ற முதல்ல. ஆமா அங்க பாசத்துல என்னமா வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்டா இங்க இருந்து எத்தனை கேள்வி கேட்டீங்க தெரியுமா நீங்க? எனக்கு காதல வலிக்கிறது இங்க திங்கோ நீங்க அக்கா கேட்க பேண்டாச்சு பேண்டா அதே தின்றுச்சு. எந்திரிச்சு போடா முதல்ல, யாருக்கு வேலை வைக்க வேண்டாம் அப்படின்னு மரியாதை எந்திரிச்சு போயிரு சொல்லிட்டேன். சரிங்க அக்கா, லாஸ்டா வந்து நம்ம தளபதி ஸ்டைல்ல போட்டு முடிச்சுப்போமா? அப்படி ஸ்டைல அவர் பண்ணிட்டு அப்படி சொல்றேன். எப்படி போகணும் இப்ப எதுக்கு பண்ண, நான் இப்ப எதுக்கு பண்ண சொல்றேன்? அண்ணன் வந்து ஹனிமூன் போயிருக்காரு. அண்ணன் ஹனிமூன் தான் போயிருக்கான், அதுக்கு நான் இது பண்ணணும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மக்களே, இவனுங்க இந்த vlogல வேண்டாம், எனக்கு இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இனிமேல் தனியா சோலோவா நம்ம குக்கிங் வீடியோவே போட்டு பொழைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவங்க 2 பேரும் குடும்பத்தை பிரிக்கிறது பிளான் பண்றானுங்க. அதனால இவனுக்கு 2 பேரும் vlogல வேணான்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரும் பாரு கிளிக்கு ஏதாவது பண்ணீங்க. என்ன சேனல் தானே, இவங்க தனியா வேற சேனல் ஆரம்பிச்சுப்பாங்க. ஆமா இவங்க 2 பேரும் வேணுமா வேணாமா இந்த vlogலன்றது, இனிமேல் vlogsல வேணுமா வேணாமான்றது மட்டும் கீழே மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, முடிச்சு விட்டுருவோம். நண்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கமெண்ட் பண்றேன். பாய், குட் நைட்.